நேற்றைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நேற்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக, அதாவது மினிஸ்டராக நாங்கள் பேசுவோம், பாராளுமன்ற உறுப்பினராக முதல் முறையே புது பாராளுமன்றத்தில், அது நம்மளுடைய செங்கோல் வைக்கப்பட்டிருக்கின்ற புது பாராளுமன்றத்தில், அதுவும் குறிப்பாக அயோத்தியை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதை பேசிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு தோல்வியுள்ள அரசாங்கம் என்பதை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் காட்டிக்கொண்டிருக்கு. நம்மளுடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் அதை எதுக்காக மூடணும் அப்படின்றத அவங்க ஒரு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். மக்களுக்கு சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, அல்லது அங்கு உள்ளேயும் கூட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமல் தினந்தோறும் மக்கள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு வருவது, மக்கள் அவதிக்குள்ளாகின்ற செயல் இந்த கீழாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த அவல நிலை, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை சரியாக கையாள தெரியாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கட்டும், அதே நேரத்தில் கோயம்பேடுத்திலிருந்தும் இயக்கணும் என்பதுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.